சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் பீம்சிங் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிப்பில் 1961 வெளியான படம் பாசமலர். அண்ணன் தங்கை பாசத்தை இவ்வளவு உருக்கமாக சொன்ன படம் வேறொன்றும் இல்லை. இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இசையமைத்தார்கள். படத்தின் மிக முக்கியமான திருமணக் காட்சிக்கு கண்ணதாசன் பாடல் எழுதினார். பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக அமைந்தன. அதில் ஒரு இடத்தில் கண்ணதாசன் எப்படி எழுதியிருந்தார் தெரியுமா? மணவரை மேடையில் மங்கள நான் சூடி மார்பினில் ஆடும் பதக்கம். இந்த வரியை கேட்டதுமே சென்சார் போர்டு அதிகாரிகள் முகம் சுளித்தார்கள். மார்பினில் ஆடும் பதக்கம் என்ற வரி பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பது போல இருக்கிறது. எனவே இந்த வரியை நீக்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். சென்சார் அதிகாரிகளின் இந்த வார்த்தையை கேட்ட கண்ணதாசன் பலமாகச் சிரித்தார். இதில் என்ன ஆபாசம் இருக்கிறது என்று அவர் கேட்டார். அதிகாரிகள் மார்பு என்ற வார்த்தையை ஒரு பெண்ணின் திருமணப் பாடலில் பயன்படுத்துவது முறையல்ல என்றார்கள். உடனே கவியரசர் சொன்னார், அதிகாரிகளே, ஒரு பெண்ணின் கழுத்தில் கட்டப்படும் மங்கள நான் தாலி அவள் மார்பை தொட்டு கொண்டுதானே இருக்கும். அங்கே ஒரு பதக்கம் தொங்குவது இயற்கைதானே. நான் யதார்த்தத்தை சொன்னால் உங்களுக்கு ஏன் ஆபாசமாக தெரிகிறது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய கண்ணதாசன், தமிழ் இலக்கியங்களில் மார்பு என்பது வீரத்திற்கும் தாய்மைக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது என்றார். ஒரு கவிஞன் வர்ணிக்கும்போது அது அழகியலாக தெரிய வேண்டுமே தவிர ஆபாசமாக தெரியக்கூடாது. நீங்கள் பார்க்கும் பார்வையில்தான் ஆபாசம் இருக்கிறதே தவிர என் வார்த்தைகளில் இல்லை என்று மிக தெளிவாக பாடம் எடுத்தார். கவியரசரின் அந்த ஆணித்தரமான வாதத்தை கேட்ட அதிகாரிகள் மேற்கொண்ட எதுவும் பேச முடியாமல் அந்த வரிக்கு அனுமதி அளித்தார்கள். சென்சார் போர்டையே வென்ற அந்த பாடல் இன்று வரை தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த திருமணப் பாடலாக போற்றப்படுகிறது. பி. சுசீலா மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி ஆகியோரின் குரலில் இந்த பாடல் ஒரு காவியமாக மாறியது. கண்ணதாசன் அன்று அந்த வரியை மாற்றச் சம்மதித்திருந்தால் இன்று அந்த பாடலில் உள்ள அந்த நயம் குறைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தன் வரிகளிலுள்ள நியாயத்திற்காக யாரிடமும் மண்டியிடாதவர் கவியரசர் கண்ணதாசன். சென்சார் போர்டு அதிகாரிகளுக்கே அவர் பாடம் எடுத்த இந்த சம்பவம் கவிதைக்கு இருக்கும் வலிமையை காட்டுகிறது. நேர்களே, இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வாராயின் தோழி பாடலில் உங்களுக்கு பிடித்த வரி எது? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேர்களே.